Happy evening. Welcome to our parenting session, Art of Parenting. Probably this is the last one for this batch, both of you. First, குழந்தை வளர்ப்பு பத்தி ஒரு 4 செஷன்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் 4 or 5 எத்தனை எடுத்தோம் லெனின்? நீங்க தான் ஒன்னொன்னு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சார் 5 சார் 5. அதுல மட்டும் 5. அதுக்கப்புறம் 6வது இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பத்தி கொண்டு வந்தோம். இப்ப 7வது செஷன். Probably this is the 7th one for Art of Parenting. Okay, ரைட். நான் ஒருத்தரை இன்வைட் பண்ணியிருந்தேன், டாக்டர் தவபாலன்ட்டு. அவரு இன்னும் என்னோட இது கூட பார்க்கல. நான் அவருக்கு லேட்டா ஒரு 4 o'clock தான் அனுப்பியிருந்தேன் ஜூம் லிங்க். இன்கேஸ் அவர் இடையில கனெக்ட் ஆனானா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க சிந்தியா. டாக்டர் தவபாலன்ட்டு வந்தாருன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதர்வைஸ் இப்ப வந்திருக்கிறதுல யாராவது நியூ இருக்கீங்களா? இது வரைக்கும் நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாத யாராவது மத்தவங்க சொல்லி இப்ப புதுசா வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு இன்ட்ரோ இது பண்ணிக்கலாம், அதுக்காக தான் கேட்டேன். ஓகே, அப்படி யாரும் இல்ல, எல்லாருமே நம்ம பழைய ஸ்டூடெண்ட் குடும்பம். யாருமே வாங்க பழகலான்னு சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி பழகியாச்சு. ஆமா. So well known to this family. நம்ம குடும்பம் ஆல்ரெடி நம்ம எல்லாம் ஓடி ஆடி விளையாடிட்டோம். 2 மாசம் ஆனவங்களும் இருக்காங்க, 1 month ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாமே வெல் நோன். அதனால ரொம்ப டீட்டெயிலா வேற எதுவும் இன்ட்ரோ போக தேவையில்ல. இப்போ ஸ்ட்ரைட் அவே we are coming to this session. பர்டிகுலரா கணவன் மனைவி உறவு அது ரிலேட்டடா பேசணும். ஓகே, இதுல நம்ம லாஸ்ட் வீக் சும்மா உங்களை அதிகமா பேசுங்கன்னு நிறைய பேர் அப்படியே பயந்து பேசினாங்க. காரணம், இது வேற ரெக்கார்டிங் ஆகுது, அதுக்கப்புறம் நீங்க யூடியூப்ல வேற போடுறீங்க, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க ஒரு சிலரு. இன்னும் ஒரு சிலரு யாரோ ஒருத்தர் மட்டும் அட்டென்ட் பண்றதுனால நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டர். அதிகமா யாரும் ஓப்பன் டாக் எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கொடுக்கவும் முடியாது, அது பிகாஸ் ஆஃப் அது ஒரு இது இருக்கட்டும். நம்ம இப்ப கேட்க வர விஷயம் யாருமே அவங்களோட இதையே விட்டுருங்க. ஓகே, ஜென்ரலுக்கே வந்திருக்கு. யாரும் அந்த இது அவங்களுக்குள்ள இருக்கிற இதையே மறந்துடலாம். நாம ஜென்ரலா போலாம். நீங்க பார்த்தது, கேட்டது, பழகுனது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, உங்க சரௌண்டிங், சொசைட்டில, இப்படி ஜென்ரலா இருக்கிற ஒரு டாபிக்கா நம்ம இப்போ அதை கன்சர்வ் பண்ணிக்கலாம். இதுல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஹவு த ரிலேஷன்ஷிப், ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல மேக் முல்லர் வேர்ல்டு ஹிஸ்டரி எழுதுற, உலக வரலாறு, ஒவ்வொரு நாட்டை பத்தியும் எழுதுற, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்குல்ல, அதை பத்தி எழுதுறப்போ அந்த குவீன் விக்டோரியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுற. அப்போ அவர் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, when I consider the whole world as my home, என்டையர் உலகத்தை என்னோட வீடா நான் கன்சிடர் பண்ணனா, ஐ ப்ரிஃபர் இந்தியா ஆஸ் மை பூஜா ரூம். ஏன்னா இந்தியாவும் அவங்களோட கீழே தானே, அவங்க இடத்துல அடிமையா கிடந்துச்சு. அப்ப இங்க இருந்து அந்த கலாச்சாரத்தை எல்லாம் பார்த்து இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் பயன்படுத்தின வார்த்தை இது. இந்தியா அப்படின்னு எடுத்தா அத பூஜை ரூமா நான் கொண்டு வருவேன், அந்த அளவுக்கு அதுகிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னாரு. இதுதான் 1893 செப்டம்பர் 11 சிக்காகோல நம்ம விவேகானந்தர் முழங்கினார். மதம் அப்படின்றது என்ன, அதனுடைய கடமைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த ரிலிஜியஸ் பார்லிமெண்ட்ல அவர் பேசினதுல அதுவும் ஒரு வகையா இந்தியாவை பத்தி கொஞ்சம் மேல தூக்கி நிறுத்துச்சு. அது ஒரு கைண்ட் ஆஃப் இது. சோ அப்படி கல்ச்சர் அப்படின்றதுல, ஒரு கலாச்சாரத்துல, ஒரு ஒழுக்கத்துல
ஒரு பண்புல உலகத்துக்கே பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய நிலையில இருந்த ஒரு நாடு இருந்த. அண்டர்லைன் த பாயிண்ட். ஓகே, அந்த நாட்டுல நம்ம இருக்கோம், இருந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன கொஸ்டின் ஹியர், முத பாயிண்ட்க்கு கணவன் மனைவி யாரா இருந்தாலும் நான் முதல்ல சொல்லிட்டேன், உங்க மறந்துங்க, வெளியதுக்கே வந்துட்டேன். இப்போ ஒரு கணவன் இருக்கலாம், அவங்களுக்கு ஆப்போசிட் பர்சன். ஒரு மனைவி இருக்கலாம், அவங்களுக்கு அவங்களோட ஆப்போசிட் கணவனை பத்தி கூட்டி கழிச்சு பார்த்தா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் கடைசியா எஞ்சி நிற்பது என்ன? அதான் இப்ப என்னோட கொஸ்டின். கமான், ட்ரை டு சே. ஒரு சைடுல பிளஸ் இருக்கும், ஒரு சைடுல மைனஸ். ஆஹா, இப்படி எல்லாம் ஆன்சர். இது யார் சொன்னது? யாரு இப்ப சொன்னது யாருன்னு பேர் சொல்லுங்க. பாலமுருகன். பாலமுருகன். ஓகே, அப்படி இல்ல, ஒரே ஆன்சர் தான். இப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியா இருக்கிறது பிளஸ் மைனஸ். அதை மட்டும் தான் எனக்கு வேணும். இந்த இடத்துல ஜீரோ. ஓகே, நியூட்ரல். இது பிக் எஸ்கேப். இது சார் முத்துசெல்வி பிளஸ். பிளஸ்ஸா மைனஸ்? பிளஸ் சார், முத்துசெல்வி பிளஸ். பிளஸ் பிளஸ். ஆமா. ஓகே ஓகே ஓகே, மைனஸ். ஓகே, குட் சார். ஹாப்பினஸ் பிளஸ். ஓகே, பிளஸ். ஓகே சார், நான் நியூட்ரல் சொன்னதுக்கு காரணம் ஒருத்தர் ஒரு தாராளமா இருக்காங்கன்னா ஒருத்தங்க கஞ்சமா தான் இருப்பாங்க சார். அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படி இருந்தா மட்டும்தான் குடும்பம் நடக்கும். ஒருத்தர் ரெண்டு பேருமே தாராளமா செலவு பண்ணா இல்ல அந்த மாதிரி இருக்கு. அப்போ காம்ப்ளிமெண்டரியா தான் இறைவன் ஒருத்தரை சேர்த்து விட்டுருக்காங்க. ஒருத்தர் தைரியமா இருந்தா இன்னொருத்தவங்க கொஞ்சம் பயமுறுத்தி. புரிஞ்சிருச்சு, நீங்க சொல்ற பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. பட் நான் என்ன கேட்கறது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நீங்க ஒரு செலவு பண்றது இல்ல ஒரு விஷயத்த மட்டும் பார்க்க கூடாது. இப்போ ஒருத்தருக்கு 3 இயர்ஸ் ஆயிருக்கும், 5 இயர்ஸ் ஆயிருக்கும், 10 இயர்ஸ் ஆயிருக்கும், 20 இயர்ஸ், 30 இயர்ஸ், 40 இயர்ஸ் இப்படிதான் ஆயிருக்கு. ஓவரால் இதுல எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிட்டோம். இப்ப ரிசல்ட் மட்டும் பாக்குறதுல பிளஸ். அப்பனா பிளஸ் தான் சார். ஆமா, பிளஸ் டெஃபினட்டா பிளஸ் தான். அடிஷன் ஆஃப் எனர்ஜி தான ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணும்போது கண்டிப்பா. ஓகே, பிளஸ்ல கேட்டது. ஓகே, வேற நிறைய பேர் நமக்கே வம்புன்னு அமைதியா இருக்காங்க. அப்படிலாம் சார், பிளஸ் தான். ஓகே ஓகே, ஒண்ணு தெரிஞ்சு எனக்கு மைண்ட் ரீடிங்ல நிறையவே ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் ஏன் சார் கேக்குறீங்க? மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமா? ஓகே, எனிபடி? நம்ம நாட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் பிளஸ் தான் சார். சரி, ஓகே, நான் ஓபனா சொல்றேன். இது என்னன்னு கேட்டா, இது ஒரு அக்கவுண்ட். நீங்க பேங்க்ல பணம் போட்டிருக்கிறீங்க, எடுக்கிறீங்க. இப்ப நான் உங்களோட பேலன்ஸ் என்னன்னு கேட்டேன். அதுதான் இப்ப நீங்க சொன்னது. இது கிரெடிட் டெபிட், பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா? அதுதான் எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட். இததான் இந்த பாயிண்ட். எடுத்துக்கிட்ட பாயிண்ட் இது எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட். இத நீங்க எங்கிட்ட ஆன்சர் பண்ணுங்கிறதுல யூ கால்குலேட் யுவர் செல்ஃப். அதாவது இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கிறார், எதிர்பார்க்காத நேரத்துல செய்யறாரு. இவங்களுக்கு ஒரு சாரி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவங்க எந்த மாதிரி இதை விஷுவலைஸ் பண்ணாங்களோ, கடையில பார்த்துட்டு அதை வாங்கணும்னு நினைச்சாங்களோ, அதை இவங்களுக்கே தெரியாத வாங்கி கொடுக்குறாரு. சோ இது அக்கௌண்ட் பிளஸ்ல டைரக்டா நிறைய ஏறும். அதே மாதிரி இவங்க ஒண்ணு விரும்பி இது எனக்கு அந்த இது வேணும்னு கேட்டாங்க, அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இங்க சாப்பாட்டு உனக்கு சாரி அப்போ அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புனார். அது மைனஸ் போகுது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இது மாதிரி பல விஷயங்கள். ஒரு ஹஸ்பண்ட் நல்ல தலைவலியோட உட்கார்ந்துட்டு இருக்க,
ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். இவர் நினைக்கும் போது காஃபி ஆவி பறக்க வந்து நிக்குது. இது பிளஸ் மேட் ஃபார் ஈச் அதர்னு ஏதோ சொல்லி வச்சிருக்காங்க, நமக்கு நடந்துருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறாரு. அதே இது அவரு காஃபி வேணும்னு கேக்குறாரு, அங்க போய் போட்டுக்கா, இது ஒரு ஆன்சர் அங்க இருந்து வருது. அப்போ மைனஸ் அங்க இருந்து வருது. இப்படி இது மாதிரி நான் இதை விட விளக்கம்லாம் என்னால சொல்ல முடியல. இது மாதிரி நிறைய இருக்கு. இப்படி எல்லாத்தையும் பிளஸ் மைனஸ் உங்க லைஃப்ல நடந்த அத்தனையும் நீங்க போட்டு பார்த்து மிச்சம் மீதி இருக்கிறது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு உங்க மனசாட்சிக்கு நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். அதுல பாக்குறப்ப உங்களோட அக்கௌண்ட் தெரியும். இன்கேஸ் இப்ப வருவோம் பாயிண்ட்டுக்கு. இன்கேஸ் இஃப் யூ ஃபீல் யூ ஹாவ் மைனஸ், அதுக்குதான் இப்ப இந்த டாபிக். மைனஸா இருந்தால் நம்மளுடைய எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் இட் ஷோஸ் மைனஸ், நிறைய மைனஸ்ல இருக்கு. வாட் டு டு? இதுக்கு அப்புறம் அத பிளஸ் ஆக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்? இப்போ வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த ஆப்போசிட் பர்சன், ஃபர்ஸ்ட் யூ ஷோ இட். அவ்வளவுதான் விஷயம். என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை செய்யுங்க கண்டினியூஸா, வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். அதனால்தான் அப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா, we are the beggar. They are begging others. எனக்கு அன்பு பிச்சை கொடு, எனக்கு அதை கொடு, இதை கொடு. ஏன்? be a giver, don't be a receiver. கொடுங்களேன், கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அத நிறைய பேரு அத பண்றதே கிடையாது. சோ ஆல்வேஸ் எனக்கு அது வேணும், இது வேணும், கடவுள்கிட்டயும் அதுதான், வேற இவங்க கிட்டயும் அதுதான், இல்ல வெளியாளுங்கிட்டயும் அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே தவிர கொடுக்கறதுக்கு மனசே வரல. இங்கதாங்க பிரச்சனை. ஓகே, சோ be a giver, don't be a receiver. Always be a giver. ஒண்ணு. Don't expect. Expectation, frustration. Okay, number 2. What you want, try to give to others. So அதை கொடுங்கள், பெறுவீர்கள். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிட்டேன், எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட். அதான் பாயிண்ட் நம்பர் இன்னைக்கு. அதுல எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு இஃப் இட் ஷோஸ் மைனஸ், அத பிளஸ்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். அதுக்கு நிறைய கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நிறைய எவ்வளவு மைனஸ்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அதை உடனே நியூட்ரல் பண்ண வரைக்கும் கொடுப்பாங்க, அல்லது அப்புறம் பாருங்க அது பாட்டு போயிட்டே இருக்கும். பட் இன்க்ரீஸ் யுவர் பேங்க் அக்கவுண்ட், யுவர் எமோஷனல் அக்கவுண்ட். அதுக்கு நான் சொன்னது எத்தனையோ இருக்குதுங்க. ஒண்ணு எதிர்பார்த்தது, நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒய்ஃப் வீட்டுல நினைச்சிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அவரு பேசுறத ஹோட்டல்ல வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சொல்லிருக்க மாட்டாங்க. அப்போ போன ஆட்ரிச்சப்ல இருக்கும், ஏதோ இருக்கும். ஆனா இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அது வீட்டுக்கு வரும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன? அதுதாங்க உண்மையான அந்த ஃப்ரீக்வன்சி. உங்களுடைய அந்த தாட்ஸும் அவங்களுடைய தாட்ஸும் அந்த மைண்ட் கனெக்ட் ஆகும். இரு மனம் சேருவதே திருமணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மனசு சேரணும். அது சேர்ந்திருக்கா? அது சேர்ந்திருந்தா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாருக்கும் நடக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மனங்கள் சேருவது இல்லை. இதுல நிறைய இடத்துல பார்ப்போம், முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க நிறைய பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் குழந்தையோட 2வது குழந்தை நல்ல அறிவாளியா இருக்கும். இது நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். இருக்காது? இப்போ இப்ப இருக்கிறதுல ஒருத்தங்க ஒரே குழந்தையில இருக்கு, இன்னொருத்தங்க இன்னும் கல்யாணமே ஆகாத வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப எங்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன சார்? மத்தவங்களை கம்பேர் பண்ணி பாருங்க, யாருக்கிட்டயாவது பாருங்க, தெரியும். நம்ம பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே 2வது அதுதான். அதுல முதல் குழந்தையோட 2வது குழந்தை நல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்கும். ஏன்? யாராவது சொல்லுங்க. எஸ், எனிபடி? முதல் குழந்தையோட
பாடம் அனுபவங்களே பாடமா அது எடுத்துக்குது 2வது குழந்தை. அதனால. ஓகே. ஓகே. அதே மாரி ஆ. ஹலோ. சார் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல புது இடமா இருக்கும். பயந்து பயந்து இருப்பாங்க. கொஞ்ச நாள் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுவாங்கல்ல சார். அது அதுதான் கொஞ்சம் அதுதான் தட்ஸ் த வேலிட் பாயிண்ட். அதுதான், அதாவது முதல்ல 2 உடல்கள் சேர்ந்தது, 2வதுக்கு 2 மனங்கள் சேர்ந்தது. அப்பதான் அறிவாளியா வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா? அப்போ அந்த மனசு விட்டு 2 ஆக்சுவலா இதே வருது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அங்க மனசு சேர்ந்திருக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஒருத்தரோட மனசு. சோ ட்ரை டு கனெக்ட் த மைண்ட், அவ்வளவுதாங்க என்ன அர்த்தம். புரிஞ்சுச்சுங்களா? அவங்க மைக். ஓகே. சோ இன்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட். என்ன கொடுத்திருக்கோம்? விட்டு கொடுப்போம். நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுப்போம். மைனஸ்ல இருக்கிற அக்கவுண்ட பிளஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுவோம். பண்ணலாமா? 100%. சார் பண்ணலாம். ஹலோ, பண்ணலாம் சார். ஆனா 2 பண்ணலாம். பேரும் இல்ல சார். ஒருத்தவங்க நெகட்டிவா கண்டிப்பா. எனக்கு புரியுது. அததான் சொல்ல வரேன். நான் அட்லீஸ்ட்ங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி நம்ம 2 பேருமே போயிட்டே இருந்தோம்னா அது எண்ட்லெஸ்ங்க. ஏன்னு கேட்டா 2 பேரும் வெவ்வேறு கிரகம், வெவ்வேறு பார்ட், வெவ்வேறு அறிவு, வெவ்வேறு டிசைன், வெவ்வேறு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்படி இருக்கிறப்போ ஒரே மாதிரி இன்னொன்னு வராது. அட்லீஸ்ட் யாருக்கு அது உணர்றாங்களோ அவங்க மாத்திட்டாவே மேட்டர் ஓவர் ஆகும். ரைட்? So this is the first point today. Okay, next one. இப்போ அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னால இன்னொன்னு சொல்லிடுறேன். say sorry first. முதல்ல சாரி. சாரிமா, சரிமா. ஏன்னா லெனின் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். வாழ்க்கையில பாதி நாள் சாரிமா சாரிமான்னு சொல்லி தான் சார் போய் ஆகணும். தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், தப்பே பண்ணலாதையும் மன்னிப்பு கேட்டா அவன் புருஷன். அதனால ரொம்ப வித்தியாசமான டைலாக்ஸ். பஞ்சு. ஓகே சார் இப்பதானே சார் எமோஷனல் பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த வார்த்தையை சொல்றீங்களே சார். நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த ஒரே கான்ட்ரடிக்டரியா அடுத்த ஸ்டேட்மெண்டே வருதே. இது வந்து ஜெனரலா விளையாட்டா சொல்றேன். யாரையும் ஹர்ட் பண்ணல. இன்னும் இருக்கு, இன்னும் பின்னாடி நிறைய வரும். அதனால கொஞ்சம் இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும். நான் ஆக்சுவலா எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட கடைசியா கொண்டு வந்திருக்கோம். அதை நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுனால அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க. இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா நான் முதல்ல சொன்னோம், பெண்களுடைய எதிர்பார்ப்பு அமைப்புங்கிறது வேற, ஆண்களோடது வேற. அந்த இடத்துல பெண்களுக்கு முன்னாடி அவங்களுடைய முதல்ல ஒரு கதை சொன்னோம். ப்ரீவியஸ் இதுல என்ன சொன்னோம்? ஒரு பெண் தன் சம்பந்தப்பட்டதை தான் முடிவெடுக்க அனுமதி கொடுத்துடணும் சொன்னோமா? அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது வரும். ஓகே, சரிமா சரிமா அப்படின்னு போனோம்னா முடிஞ்ச வரைக்கும் அதாவது அந்த இதுல ஒரு கலவரம் இதுல தவிர்க்கலாம். பீஸ் ஆஃப் மைண்டுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் அதை சொன்னோம் அப்படின்னா, மேல் டாமினேஷன்ல அதிகமா ஒரு காலங்காலமா ஜீன்லயோ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன்ல டிஎன்ஏல அது அப்படியே பதிஞ்சு வந்ததுனால அந்த ஒரு இது போயிட்டு இருக்கு. அதை தவிர்க்க ஆண்களுக்காக இந்த இதை கொடுத்தேன், அவ்வளவுதான். ஓகே, சரி. அடுத்தது அதுக்குதான் சொல்லணும்னா சே சாரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இது வந்து பர்டிகுலரா நான் இவங்களுக்காக என் சக அந்த ஆண்களுக்காக நான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது. இதை எதிர்பார்க்கவே வேண்டாம். ஏன்னா பெட்டர் ஆஃப் கிட்ட
இதுல போய் என்ன இந்த ஈகோயிசம் அதை அவாய்ட் பண்ணிட்டு சே சாரி ஃபர்ஸ்ட். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங், சே சாரி ஃபர்ஸ்ட். ஓகே, சோ இதுல யார் முதல்ல விட்டு கொடுத்து போறது, யார் அந்த இதுக்கு இடம் இல்லாத நாம் அதை இறங்கி போவோம், விட்டு கொடுத்து போவோம். ரைட், திஸ் இஸ் another one. அடுத்தது இப்போ ஒரு how to increase the relationship. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல மத்தவங்க கூட ஒரு பிசினஸ் இதா இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாங்க. இது எல்லாத்துக்குமே காமன். நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அதர் ரிலேஷன்ஷிப், எனி கம்யூனிட்டிஸ், எந்த ஏரியாவுக்கும் இது காமன் டாபிக். இப்ப நான் கொடுக்கறது இதுல ஒன்னே ஒண்ணு, how to increase the relationship, influence others. அதுக்கு ஒரு 12 பாயிண்ட்ஸ் எடுக்க போறோம். இது தனியா, இது கூடவே தான், பட் இதுவும் இதுலயே வரதுதான். பட் அதை மட்டும் கொஞ்சம் தனியா ஒரு பாயிண்ட்ல அந்த 12 கொண்டு வரும். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஒன், allow others to speak. மத்தவங்கள பேச விட்டு நாம கவனிக்கணும். கொஞ்சம் உங்களை விஷுவலைஸ் பண்ணி அல்லது ரீகால் பண்ணி உங்களை அசஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நாள் வரைக்கும் அது யாரையும் வேணாலும் இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபையோ, ஒய்ஃப் ஹஸ்பண்டையோ, அல்லது பேரண்ட்ஸ் பிள்ளைங்களையோ, அல்லது ஃப்ரெண்ட்ஸையோ, யாரையோ அவங்கள பேச விட்டு நாம காது கொடுத்து முழுசா கேட்டிருக்கிறோமா, அவங்கள அலோவ் பண்ணிருக்கிறோமா முழுசா பேசுறதுக்கு, பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்கள விட்டுருக்கிறோமா? எத்தனை பேர் எஸ் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் இதுல நீங்க பாஸா ஃபெயிலான்னு நீங்களே முடியும். எஸ் சார், எஸ் சார். சார் அது மாதிரி சொல்லி இருக்கும் போது நிறைய டைம்ல என்னன்னா, எப்ப பார்த்தாலும் நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சார். பேசி முடிச்சுட்டு ஓகே ஓகே, அதுவும் வரும், நான் அதுக்கும் வரேன் பின்னாடி. ஓகே, வேலிட் பாயிண்ட். ஓகே, சோ இது நீங்க கேட்டதை அப்படியே வைங்க, இதுக்கு நம்ம கடைசியா அது பேசுவோம். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, allow others to speak. அடுத்தவர்களை பேச விட்டு காது கொடுத்து கேளுங்கள். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, don't argue in the middle. அதே தான், அது அத பேசும்போது நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போறோம். எஸ் நோ, அது எங்க வேணாலும் இருக்கும். அது மேடை ஒருத்தங்க பேசிட்டே இருக்கிறாங்க, இப்ப நானே பேசிட்டு இருக்கேன், பேசும்போது சார் நீங்க இது எப்படி பேசலாம் அப்படின்ட்டு இடையில ஆர்கியூமெண்ட். டோன்ட் ஆர்கியூ இன் த மிடில். சோ அதர் பாயிண்ட், இடையில அவங்க பேசுறதுக்கு மாற்று கருத்தை கொண்டு வந்து அவங்க கூட, நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இது நீங்க எல்லா இடத்துக்குமே மேட்ச் ஆகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துக்கும் மேட்ச் ஆகும். பேசிட்டு இருக்கிறப்பவே நான் சொல்றது பாரு, ஆர்கியூ பண்ண வேண்டிய கட்டாயம் வச்சுன்னா அது பின்னாடி வரலாம், அதை நான் வின்னர்ஸ் இதே கொடுப்பேன். ஓகே, இந்த இடத்துல அந்த பேச்சு கான்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆகுறது முன்னால நடுவுல புந்து ஆர்கியூ பண்ணாத இருக்கிறது நல்லது. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ், ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அப்போ see it from others perspective. அந்த பிரச்சனைய இப்ப நமக்கு வருது ஒரு இது, நம்மள அவங்க இடத்துல இருந்து நீங்க பாருங்க, நாம அவங்கள இருந்தா என்ன பண்ணிருப்போம் இந்த பிரச்சனைக்கு, அவங்க இடத்துல நம்மள பார்த்தோம்னா, ஓ அப்போ அவங்க பேசுனது கரெக்ட், நம்மளே நம்ம மைண்டே அதுக்கு விடை கொடுத்துரும். ஆமா, அவன் பேசுனது என்ன தப்பு, நீ இருந்தாலும் நீயே அந்த இடத்துல இருந்தாலும் நீ அதானே செஞ்சிருப்ப. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த பாயிண்ட்? தேர்ட் பாயிண்ட், அடுத்தவங்களோட இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தி அந்த பிரச்சனைய அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? யாருமே வாய்ப்பு இருக்குல்ல? முத்துச்செல்வி பண்ணது இல்ல சார். ஓகே, நான் பண்ணிருக்கேன் சார். நான் பண்ணிருக்கேன் சார். முத்துச்செல்வி அது பண்ணிருக்கேன் சார். ஓகே, அது எங்க வீட்டுக்காரரும் அப்ரிஷியேட் பண்ணுவாரு. இது நீ யோசிக்கிற அளவுக்கு மத்தவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு ஓப்பனாவே.
ஓகே குட். ஓகே வேற என்ன ஜெயராஜ்? பண்ணிருக்கேன் சார். பட் நிறைய டைம்ல அது வெளியில சொல்றது கிடையாது சார். ஒத்துக்கிறது கிடையாது. இல்ல இல்ல நிறைய time. வெளியே சொல்ல வேண்டியது இல்ல, பண்ணிருக்கீங்க அதுதான் கேள்வி. ஏன் அப்படின்னா ஏன் நாம அந்த இடத்துல அவங்க ஏன் ஒவ்வொரு பிரச்சனையுமே இந்த இடத்துல வச்சு பாக்குறப்போ, இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க, டீச்சரா இருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் அந்த டீச்சரோட இத நேத்துல நிறைய பார்த்தேன். இந்த கிளப் ஹவுஸ் எல்லாம் பார்க்கப்போ ஒருத்தங்க ரொம்ப சென்சிட்டிவா பேசுறாங்க, அந்த டீச்சர் மேல ஹைலி பிளேம் பண்ணி பேசுனாங்க. நான் அந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இவங்களும் ஒரு மதர். இந்த மதர் அந்த டீச்சரா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்திருந்தாங்கன்னா அங்க பிரச்சனை சால்வ். நீங்க மதரா மட்டுமே பாக்குறதுனால அந்த டீச்சரோட பெயின் என்னன்னு உங்களுக்கு தெரியறது இல்லை. அதே மாதிரிதான் எல்லா ஏரியாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே பாருங்களேன் இதே நம்ம பாக்குறோம். பிள்ளைங்கள நாம ஒரு இதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது நம்ம அந்த வயசா இருந்திருந்தா நம்ம எத்தனைய பாதிச்சிருப்போம், எத்தனை இதை ஏங்கி இருப்போம். அப்ப அத லெட் தம் என்ஜாய் அப்படின்னு நாம ஏன் விட மாட்டாங்கிறோம் அப்படின்னு அவங்க வயசுல அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். கரெக்டுங்களா? இது எல்லா இடத்துக்குமே காமனா வருதா? கரெக்ட். நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்ரிவேர், ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, எங்கே இருந்தாலும் இதான் பாயிண்ட். அடுத்தவங்க இடத்துல இருந்து உங்களையே பாருங்கள். திஸ் இஸ் தேர்ட் ஒன். ஃபோர்த் பாயிண்ட், அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஒருத்தங்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறது முதல் ஆரம்பம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அவங்கள பிரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம இதை கிரிட்டிசிசத்திலே காட்டணும். சாண்ட்விச் மெத்தட்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். அப்போ இதுல என்ன பண்றோம் தெரியுமா? இப்போ ஒரு ஒய்ஃப் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு இது அவங்களுக்கு அவர் மேல இவங்க கோவத்துல இருக்கிறாங்க. அவரு கேட்ல அங்க வண்டி உள்ள வரும்போதே அங்க போய் நின்னுட்டு அந்த எடுத்த உடனே நீங்க எதுக்கு அதை பண்ணீங்க அது பண்ணீங்க, எஸ் நோவா கேட்கிறோமா இல்லையா? சொல்றீங்க, யார் வாய் திறக்க மாட்டீங்க? நோங்கிறீங்களா? நாங்களும் அப்படி கேட்கறதே இல்லைன்றோமா? கேக்குறோம் சார். சார் நான் கேட்க மாட்டேன் சார். நான் கேட்க மாட்டேன் சார். ஓகே. அது இது நான் மறுபடியும் சொல்லிட்டேன். இது தனி ஜெண்டர்ஸை மட்டும் நான் காட்டுறது விட நான் காமனா தான் பேசிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நான் சும்மா அந்த இடத்துல கொண்டு வரும்போது சொன்னேன். இது திஸ் இஸ் காமன், யாரா இருந்தாலும் சரி. இது மறுபடியும் சொல்றேன், ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான். குழந்தைங்க, பேரண்ட்ஸ் தான். அதாவது எடுத்த உடனே நேத்து நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கும்போது பாதியில பூந்து போயிட்டீங்க, போனை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு எடுத்த உடனே அந்த குறைய பேசாத. முதல்ல என்னங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உடம்பு எப்படி இருக்கு, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, எதையாவது ஒண்ணு நலம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா நேத்து நீங்க அப்படி பேசிட்டு இருக்கிறப்பே பாதியில போயிட்டீங்களே, கரெக்டுங்களா? அதுதாங்க அடுத்த பாயிண்ட். புரியுதுங்க? நீங்க அதை செஞ்சிட்டீங்களா இருக்கா? இது ரெண்டு, இவ்வளவுதான் விஷயம். So before you begin your conversation with others, first care and concern. இதுதான் பாயிண்ட் நம்பர் 4. புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? இது வரைக்கும் 4 பாயிண்ட் பார்த்திருக்கிறோம். First, allow others to speak. Second one, don't argue. Third one, see any issues from others' perspective. Fourth point என்ன பார்த்தோம்? Start care and concern. Others care. அடுத்தவங்களை பத்தி ஒரு கேரோட வாங்க. ஓகே. பாயிண்ட் நம்பர் 5 என்ன தெரியுமா? Accept your mistakes before criticized by others. அடுத்தவங்க உங்களைய கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னால வாலண்டியரா I have done mistake, அதுக்குதான் முதல்ல சொன்னனே சாரி. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. இது எல்லாருக்குமே தான். நான் அந்த இடத்துல அம்மா சாரிமா சரிம்மான்னு சொன்னதுனால இவங்க நீங்க கேட்டீங்க. பட் அது எல்லாத்துக்குமே தான் அது. இந்த இடத்துல அதுதான் பாயிண்ட் நம்பர் 5.
before criticized by others. அடுத்தவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்க தேவையில்லை. Once you accept your mistake voluntarily, problem solved. Yes or no? எடுத்துக்கலாமா? Yes, sir. ஓகே சார். Right. So இது fifth one. Point number 6. Respect others' speech. இங்க கொஞ்சம் யோசிக்கலாம். எப்படி தெரியுமா, ஒருத்தங்க பேசிட்டு இருப்பாங்க, அவங்க அங்க பேசிட்டு இருக்கிறப்பயே இங்க நாம பாட்டுக்கு எடுத்து போனை டயல் பண்ணுவோம், இல்லைன்னா அங்கங்க இப்படி சொறிவோம், இல்லைன்னா அந்த பக்கம் திரும்பிக்குவோம். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவங்க கிட்ட பேசுவாங்க. அப்போ நம்ம பல பாடி லாங்குவேஜ்ல அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்குறோம். இதை யார் செய்யறாங்களோ அவங்க கவனிச்சுக்க வேண்டிய பாயிண்ட். சோ அதுல அவங்களுக்கு சொல்ல வர விஷயம், ஒருத்தங்க பேசும்போது அதுதான் கண்ணை பாருங்க அப்படின்றோம், அதை கவனிங்கன்றோம். இடையில மாமா யா எஸ் கரெக்ட் ஓகே. So this is the sixth point. Respect others' talk. Seventh point. Compliment their speech. என்ன தெரியுங்களா, ஆமாங்க நீங்க அன்னைக்கு சொன்னது நான் ஒர்க் அவுட் பண்ண, எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. அது மாதிரி அதுக்கு ரிலேட்டடா அவங்க ஏற்கனவே சொல்லி நீங்க கேட்டு செஞ்ச விஷயத்த அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாருக்குமே தான். மறுபடியும் வந்துட்டேன், அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காமன் ஃபார் ஆல். எகெயின் ஏன் இத்தனை தடவை இதையே திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இது தனிப்பட்ட ஒரு இடத்த மட்டும் இங்க கொண்டு வரல, இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான். ஸோ இந்த இடத்துல அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அவங்க உண்மையிலேயே சந்தோஷம் அடையிறதுக்கு நல்லது. சோ இப்போ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம் பிடிச்சதுன்னா, அடுத்தவங்களை மகிழ்வித்து நீங்க மகிழுங்கள். ஏன் அப்படின்னா, ஈவன் வேதாத்திரி கூட சொல்லுவாங்க, ஈவன் ஒரு சந்தோஷம் அப்படின்றோம். இதெல்லாம் சந்தோஷம் அப்படின்னா ஒரு பேச்சுக்கு ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஹாப்பினஸ் கொடுக்குது. இன்கேஸ் ஒருத்தர் வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், ஓகே லெனின், இப்ப உங்களே எடுக்கிறேன், உங்களுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்குமா? பிடிக்கும் சார், பட் ரொம்ப அதிகமா கிடையாது, எதுவுமே லிமிட் தான். ஓகே இருக்கட்டும், நான் ஒரு பேச்சு சொல்றேன். உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, அல்வானா பிடிக்கும் அப்படின்னு ஒண்ணு, அல்வா லெனினுக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு கப்ல போட்டு கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறீங்க, இல்ல பாயாசம் குடிக்கிறீங்களா, ரொம்ப ரசிச்சு குடிக்கிறீங்க, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க ஸ்வீட். அப்போ மறுபடியும் இன்னொரு டம்ளர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இல்ல இன்னொரு கப்பு கொண்டு வந்து வைக்கிறாங்க. திகட்டிருச்சு ஏற்கனவே, மறுபடியும் வேற வழியே இல்லாத அதை சாப்பிடும்போது அந்த ஹாப்பினஸ், அந்த இன்பம் என்னவா மாறுது? துன்பமா மாறுது. அப்போ எது சந்தோஷமா இருக்கோ, எது இன்பமோ அது அதிகமாகும் போது துன்பம். அப்போ மூணே 3 பாயிண்ட் தாங்க, இன்பம், துன்பம், ஆனந்தம், அதாவது பேரானந்தம். ஓகே. சோ இப்போ ஈவன் இன்பமே அதிகமாகும் போது துன்பமாகுது. அப்போ ஆனந்தம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு எங்க போறோம் அப்படின்னா, இதுதான். அடுத்தவங்களுக்கு நீங்க சந்தோஷப்படுத்திட்டு நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல ஒரு ஹாப்பினஸ், அது நீங்க எவ்வளவு அடைஞ்சாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. பாயிண்ட் வந்துச்சா? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்க சந்தோஷம் அடையும் போது துன்பமே வரல. ஆனா நீங்க ஸ்வீட்டா இருக்கலாம், இல்ல சாப்பாடா இருக்கலாம், இல்ல வேற எதுவா இருக்கலாம், ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா அது நமக்கு பிரச்சனை ஆகுது. பட் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்க பாக்குற இன்பம் இருக்குல்ல, அது வந்து கடல் மாதிரி. அது எவ்வளவு போனாலும் நமக்கு பேரானந்தத்தை தான் கொடுக்குமே தவிர அது துன்பத்தை கொடுப்பது இல்லை. ஓகே, அதுதான் மகிழ்வித்து மகிழ். முத்துசெல்வி, இதுல ஒரு கேள்வி இந்த இடத்துல. இப்போ அடுத்தவங்களுக்கு கொடுத்து நம்ம சந்தோஷப்படுறதுங்கிறது ஓகே, ஆனா எல்லாருமே வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்களா? இப்போ நம்மள வந்து சரி இவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க, நம்மளால பண்ணலாம்னு சொல்லி பண்ணுவோம், நம்ம பெருசா திருப்பி எதிர்பார்க்கறதும் கிடையாது. ஆனா வந்து அவங்க வந்து அதையே பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது நமக்கே வந்து நம்மளோட குணத்தை மாத்திக்கிற அளவுக்கு ஆக்கிடுறாங்க இல்லையா? இது எங்க அந்த இடத்துல எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? எஸ்,
அதுதான் இது வந்து தனி பர்டிகுலர் ஒரு பர்சனை நீங்க மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பேசுறீங்க இருக்கலாம். கரெக்ட். அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ல யாரோ ஒருத்தங்க நம்மள மிஸ்யூஸ் பண்றதுக்காக அவங்க அது இப்போ ஒருத்தர் ஒரு உதவி பண்றோம், ஒருத்தன் கஷ்டப்படுறானேன்ட்டு அவன் அதுக்கப்புறம் வேலைக்கே போறதில்ல, நீ குடுன்ட்டு அவங்க அதையே மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி வருதுங்களேன். அது எதுக்குமே ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, நம்ம இங்க சொல்ல வந்த விஷயம் அடுத்தவங்களை சந்தோஷப்பட்டு அவங்க சந்தோஷம் அடைகிறத பார்த்து நம்ம பண்ண முடியாது. அதுல சம்பந்தமே இல்லாத யாருக்கோ ஒருத்தங்க நமக்கு திருப்பி செய்யாத ஒருத்தங்களுக்கு செய்யறல்ல, அதுதான் உண்மையான சேவைன்னு இருக்கும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க யாரு என்னன்னே நமக்கு தெரிஞ்சுக்க கூடாது, தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு உதவி போய் சேரணும். அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில நிறைய ஒரு பாசிட்டிவான நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ் உருவாகுது. அதுதான் நம்மள அதிகப்படியான அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துது. அதான் உண்மை. சோ அந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப நமக்கு உடம்புல உருவாகிற அந்த ஹார்மோன் நம்மளே ரொம்ப மேல கொண்டுட்டு போகுது. இதுதான் அப்போ அடுத்தவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஏன் காரணம் அப்படின்னு சொன்னா அது அவங்க உடம்புல உருவாகிற அந்த ஹார்மோன் அவங்கள அந்த மாதிரி வச்சிருக்கு. அடுத்தவன் அழிஞ்சு போயிடணும், கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே வாழ்க்கையில உருப்பட்ட சரித்திரமே கிடையாது. காரணம் அதை இவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப இவங்களுக்குள்ள உருவாகிற அந்த பர்டிகுலர் ஹார்மோன், நான் ஒன்னொன்னுக்கு பேரை சொல்லலாம், அந்த ஹார்மோன் நேமே சொல்லலாம். இப்ப அதை சப்ஜெக்டுக்கு தேவையில்ல அப்படின்றதுனால நான் அதை ஜென்ரலா சொல்றேன். அப்போ எண்ணத்து போல வாழ்வு அப்படின்றது ஏன் சொன்னாங்க? இதுதான், அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான். நான் முதல்ல சொன்னேன், பி எ கிவர், டோன்ட் பி எ ரிசீவர். அந்த ரிசீவர் இருக்காங்கல்ல, வாழ்நாள் ஃபுல்லா ரிசீவராகவே தான் இருப்பாங்க, வழியே. அதனாலதான் சொன்னேன் டோன்ட் பெக்ன்னு சொன்னேன். முதல்ல பாயிண்ட் புரிஞ்சிருப்போம். இப்போ உங்ககிட்ட அந்த வாங்குறவங்க நீங்க 10 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. 20 வருஷம் கழிச்சு பாருங்க, இன்னும் யார்ட்டையாவது பிச்சை எடுத்துட்டு தான் இருப்பாங்க. வாழ்க்கையில அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. அதனாலதான் அந்த கேரக்டரையே மாத்த சொல்றேன். இப்ப புரிஞ்சிருச்சுங்களா முத்துசெல்வி? புரிஞ்சிருச்சுங்க சார். ஆனாலும் வந்து ஒரே ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட கேரக்டரையும் சம்டைம்ஸ் ஸ்பாயில் பண்ணி விட்டுறாங்க இவங்களோட திங்கிங். அது ஒண்ணு இல்ல. இது அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மனசோட போராடி 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 அப்புறம் நம்ம இருக்க கூடாது. இல்ல இதுவே ஒரு பெரிய டார்ச்சரா. இல்ல இந்த இடத்துல போராடுறோம்ல, இதுவே எக்ஸ்பெக்டேஷன் தான். அப்போ அவங்க நமக்கு பதிலுக்கு ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அது எக்ஸ்பெக்டேஷன் தான். நீ என்னவோ ஆயிட்டு போ, எனக்கு திருப்திக்கு நான் செஞ்சேன், அதோட சரி. இதுதான் நான் ஏற்கனவே சொல்றேன். ஆபிரகாம் லிங்கன் வந்து அந்த பன்னிக்குட்டிய அந்த சேத்துல இருந்து காப்பாத்துறப்ப அவர் சொன்ன பதில் என்ன? அதுக்கு நான் உதவி பண்ணணும்லாம் போகல, எனக்கு அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு, அதனால நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னாருனால, இதே தான் அந்த இடத்துல நான் சொல்ல வர விஷயம். அவங்களுக்கு என்னதுங்கிறத பேட்டர்ல ஒண்ணு செய்யறதுனால நீங்க நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா என்னைக்குமே செஞ்சதுனால நீங்க வீணா போன சரித்திரமே இருக்காது. நீங்க அதை நீங்க எடுத்து பாருங்க. உண்மை அதுதான். அதனால வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க, கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, மேல மேல உயர்வாங்க. இது ஃபுல் ரெக்கார்ட். நீங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதை நீங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் கொண்டு போறீங்கன்னா யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி. இவ்வளவுதான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஓகே, சோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 7. அடுத்தவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 8. டோன்ட் சேலஞ்ச் வித் எனிபடி. யார்கிட்டயுமே சவால் விட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க. பல இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. பார்க்கலாமா? நானா நீயா? இது இந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் பார்க்கலாமா? நிறைய இடத்துல நீ இல்லைன்னா நான் அதை பண்ணிருக்கேன் அப்படின்னு, அவர் நீ இல்லைன்னா நான் அதை பண்ணிருக்கேன். இது இந்த இடத்துல 2 பேரும் சொல்றேன், பார்ட் ஆஃப் த காயின். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ் a பார்ட் ஆஃப் த காயின். ஒரு பக்கத்தை அழிச்சிட்டா அது செல்லா காசு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அது யாரா வேணா இருக்கலாம், மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் தான் சம்பாதிக்கிறேன், இது ஒண்ணு இல்ல, நான் உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறேன். பார்க்கலாமா? இந்த இடத்துல ஒரே ஒரு இதே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். 2 பேரும் பேட்மிண்டன் பிளேயர்ஸ், லியாண்டர் பயஸ் அண்ட் மகேஷ் பூபதி. இவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடும் போது வேர்ல்டுல எந்த கண்ட்ரிக்கு எதிராக இவங்க விளையாடினாலும் இவங்க சைடு தாங்க வெற்றி. அவங்கதான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அதோட விளைவு என்னாச்சுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல நானா நீயா,
ஏய் என்னாலதான் அதிகமா வெற்றி இருந்துச்சு, ஆமா இன்னொருத்தன் என்னாலதான். அப்படியா? அப்போ நாம வேணா தனித்தனியா பாத்துக்கலாம். உனக்கு நீ ஒரு பேர் வச்சுக்கோ, நான் ஒரு பேர் வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் தான். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? வேர்ல்டுல எந்த மூலைக்கு போனாலும் இவங்களுக்கு தோல்வி மட்டும்தான் இருந்துச்சு. இது மாதிரி எல்லா இதுக்குமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சோ டோன்ட் சேலஞ்ச். நானா நீயா அந்த இதை எடுத்துட்டு நீயும் நானும் இது எந்த இடத்துல இருக்கோ அது உருப்படும். நீ இல்லைன்னா நான் என்ன எல்லாம் பண்ண முடியும், நீ இல்லைன்னா நான் எல்லாம் பண்ண முடியும். அந்த வார்த்தை எந்த இடத்துல வருதோ அங்கேயே அழிவு ஆரம்பம்ன்றதை அழகா எழுதி வச்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி. ரைட்? சோ நோட் த பாயிண்ட். டோன்ட் சேலஞ்ச். யாரா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் வச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த திமிர்த்தனம், அந்த வார்த்தைகள், அந்த செயல் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒண்ணு. சோ டோன்ட் சேலஞ்ச். சவால் என்பதை அறவே அகற்றுங்கள் உங்கள் அகராதி. ரைட்? நெக்ஸ்ட் 9th பாயிண்ட். ஒரு டவுட் சார். ம். நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்றவங்க கிட்ட எப்படி சார்? அதாவது நான் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்ல, ஜெனரலா அவங்க சொன்ன மாதிரி வெளியே விட்டுட்டு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டான், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுதான் சொன்னேன், சேலஞ்சே பண்ணக்கூடாது, பண்றவங்களை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. சார் கரெக்ட். அது சேலஞ்ச் பண்ணும்போது தேவையில்லாம நம்மளோட நிம்மதியும் நம்ம ஸ்பாயில் பண்ணிடுற மாதிரி இருக்கும். அதுவே 100%. அததான் சொல்றேன், அதை கன்சிடரே பண்ணாதீங்கன்ட்டா. யாரு வேணாலும் இருக்கலாம். ஏய் பாக்கலாமா, உன்னை நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன், மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க, உனக்கு என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டு போயிட்டே இருங்க. அவங்க கிட்ட முடியும் பாக்கலாமா, உன்னை விட நான் பெரியாது, எனக்கு எனக்கு பெரிய டிஎஸ்பி இருக்கிறாங்க, எஸ்பி இருக்கிறாங்க, கலெக்டர் இருக்காங்க, இப்படி எல்லாம் அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அப்ப உங்க லெவல்ல நீங்க ரொம்ப இறக்கிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே சார். அது யார வேணா இருக்கலாம். சேலஞ்ச் பண்றவங்க கிட்ட விலகிருங்க, தேவையே இல்லை. ரைட்? பாயிண்ட் நம்பர் 9. வேற என்னெல்லாம் மெத்தட் இருக்குன்னு யோசிங்க. 9th பாயிண்ட். See the reasons to convince others. Use different methodology to convince others by your பேச்சாளர் இருக்கலாம், செயலாளர் இருக்கலாம். இப்போ ஒரு குழந்தைங்க இருக்காங்க, இந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் இன்னும் பண்ணனா அவங்க நல்ல ஒரு கம்ஃபர்ட்ல இருப்பாங்க, நல்லாதான் இருப்பாங்க, நல்லா டெவலப் ஆவாங்க, அந்த மாதிரி வித்தியாசம். சரி, அதை விட இப்ப நிறைய பேர் இருக்கோம்ல, இப்ப பேரண்ட்ஸ்ங்க நாம சொன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க, இது இருக்குங்க. அது எல்லா சைட்லயுமே இருக்கும். இவங்க சொன்னாங்கன்றதுக்காகவே அவங்க செய்ய மாட்டாங்க. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், பேரண்ட்ஸ் பிள்ளைங்களா இருக்கலாம், டீச்சர் ஸ்டூடெண்டா இருக்கலாம். அந்த டீச்சர் சொன்னாங்கன்றதுக்காக அந்த பசங்க ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க, இவங்களுக்காகவே அதை படிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அது இவங்களுக்கு நிறைய பாதிப்பே வந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது. நீ சொன்னியா, நான் செய்ய மாட்டேன். இந்த இடத்துல அந்த மாதிரி வரும்போது அந்த ஆப்போசிட் பர்சன் என்ன பண்ணணும்னா, வேற என்ன நம்மளுடைய எதை மாத்தினா இவங்க நம்ம பேச்சை கேட்பாங்க அப்படின்னு யோசிங்கன்றதான். அசஸ் யுவர் செல்ஃப். அந்த கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். அதை நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, நீங்க தான் யோசிக்கணும். ஏன் அப்படின்னா உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். So see yourself, which one you have to change to convince others. Point number 9. Point number 10. Don't lie. பொய் சொல்லாதே. வேற வழியே இல்லை, நல்ல பெரிய பொய்யா சொல்லிருக்கேன். என்னங்க ரொம்ப கான்ஃபிளிக்டா இருக்கா? தேவிங்க கீதா, கீதா உங்க பேரை மாத்திட்ட, தீபா. பொய் சொல்லாதீங்க, ஆனா சொன்னா பெரிய பொய்யா சொல்லுங்க. என்னங்க அதுக்கு அர்த்தம்? பொய்மையும் வாய்மை நம்புற மாதிரி போய் சொல்லிடணும். தேவையான இடத்துல அந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும்னா அந்த அந்த பொய் அங்க அவசியம்னு தான் வள்ளுவர் சொல்றது. நம்ம ஹரிச்சந்திரன் அங்க இருக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த பொய் அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். ஏங்க ஒரு பேச்சுக்கு அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வியாதி இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல நீங்க நான் உண்மையதான் பேசுவேன்ட்டு சொல்லுவீங்களா? சொல்லுங்க, யாரும் வாய் பேச மாட்டேங்க. தீபா உங்ககிட்ட கேக்குறேன்.
என்னாச்சு உங்களோட யாரோடதுன்னு தெரியல சிக்னல். வாய்மை வந்து எந்த இடத்துலன்றது எஸ் இடத்துக்கு ஏத்த மாதிரிதான். அதனால அந்த இடத்துல பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு ஆகணும். ஓகே, ஆனா எடுத்ததுக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அதை சொன்னேன். ஏன்னா அடுத்தது இவங்க எல்லாமே அவங்க மேல ஒரு தவறான ஒரு இதை உருவாக்கிடுவாங்க. அதனால பொய் சொல்லாதீங்க. சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காவே சொல்லுங்க. அது சொல்லித்தான் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 11. நன்மைக்காக ஓகே சார். டோன்ட் ஃபர்ஸ்ட் ஆன் ட்ரைபிள்ஸ் அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப பயங்கர எமோஷனல் ரியாக்ட் பண்ணுவாங்க. இது கவனிச்சிருக்கீங்களா? யார் வேணாலும் இருக்கலாம். சாதாரண அப்படிம்பாங்க. ரொம்ப அதை பாக்குறவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கும். ஏன்னா இதுக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னு. அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொன்ன பாயிண்ட் நான் ஒரு சின்ன இது மட்டும் தான் போட்டேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப பிக் எமோஷன்ல ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது பிடிக்காது. அது அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு பிடிக்காத போறதுக்கு அது ஒரு காரணம். டோன்ட் ஃபர்ஸ்ட். சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஓகே அப்படின்னு அந்த கேஷுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ரைட். லாஸ்ட் ஒன், வின் வின் மெத்தட். நம்ம வின்னர்ஸ் லூசர்ஸ்ல பேசின அதே பாயிண்ட் தான் இங்க வருது. 2 பேருமே ஜெயிப்போம், இருவரும் சமம், விட்டு கொடுத்து போவோம். ஓகே, நீயும் ஜெயிச்சுக்கோ நானும் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே ஜெயிக்கிறதுக்கு வாங்க. நான் முதல்ல சாரிமா சரிமா அது சும்மா ஒரு காமெடிக்காக ஒரு இதுக்கு சொன்ன விஷயம். இங்க மறுபடியும் வந்துட்டோம். ரியல் பாயிண்ட்டுக்கு வரும்போது 2 பேருமே ஜெயிக்கணும். ஓகே, we are equal. அவ்வளவுதான். அதோட இந்த 12வது பாயிண்ட்ல இந்த கதையை முடித்துக் கொள்கிறேன். இப்படி இருந்தா நீங்கள் மற்றவர்களால் மதிக்கப்படுவீர்கள், விரும்பப்படுவீர்கள், ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். This is the way to be a likable personality. உங்களை அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த 12 பாயிண்ட்ஸ எடுத்துக்கோங்க, வாழ்க்கையை பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்ம யூடியூப்ல how to increase your relationship and friendship, how to maintain the how to extension of friendship and relationship போட்டுருப்போம் நினைக்கிறேன் டைட்டில். அதுல பார்க்கோங்க. இந்த 12 பாயிண்ட் மட்டும் அதுல வரும். ஓகே, ரைட். சோ இது பேரண்டிங்ல அடுத்தது விட்டோம். இது வரைக்கும் நம்ம எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட பார்த்தோம். ஓகே, அடுத்தது இது வரைக்கும் அதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, ரைட், இருக்கட்டும். இருங்க, நான் இது கடைசி ஒரே ஒரு இதுல முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீ கேள்வி தரலாம். நான் கேட்டிருந்தேன், புதுசா யாராவது வந்திருக்கீங்களா நம்ம இதுல? இப்ப ஆட் ஆயிருக்கீங்களா? அதுக்கப்புறம் இல்ல சார், நான் தான் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, திரும்பி வந்தேன் சார். ஓகே, இல்ல எனிபடி நியூ? நான் இன்வைட் பண்ண ஒரு கெஸ்ட் வந்திருக்காரா? அவர் வரல. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. அடுத்த பாயிண்ட், கடைசியா இந்த ஒரு பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். நிறைய இருக்கு, நான் இதோட நான் நிறுத்திக்கிறேன். 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், அதை இப்ப கரெக்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப மத்த டாபிக் ஜெனரல் டாபிக் நான் போகல, ஜெனரல் கொண்டு வரல. இந்த இடத்துல 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படி வச்சுக்கலாமே. how to solve it? ஒண்ணு, prevention is better than cure. இதுக்கு ரெண்டுக்குமே இது பயன்படுத்திக்கலாம். 5T method to solve your problems. 5T, 5 Tங்க. T for talk. First T என்ன? talk. பேசணும், மனசு விட்டு பேசணும். ஃபர்ஸ்ட் டி டாக், பேசணும். பேசாத உள்ளுக்குள்ளே நமக்குள்ளேயே பேசுறோம்ல, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? ஏன் அப்படின்னா 2 பேத்துக்குள்ள ஒரு இஷ்யூஸ் வருது. இவங்களும் 2 பேரும் தனித்தனியா படுத்திட்டு இருக்காங்க.
ஒவ்வொருத்தரோட மைண்ட்ல இவங்க தூங்கிடுவாங்க, அவங்களோட ஆள் மனசு தூங்காது. அது 24 ஹவர்ஸ் ஒர்க்கிங்ல அது என்ன பண்ணும், நம்ம சம்பந்தப்பட்ட பழைய நெகட்டிவ் எல்லாத்தையும் கலெக்ட், 1 2 எல்லாம் விட்டு வைக்காது, நிறைய கலெக்ட் பண்ணி தொகுத்து வழங்கும். அப்போ கடைசியா முடிவு பண்ணும். நல்லா பாத்துக்கோங்க, நெகட்டிவ் மட்டும் தான் கலெக்ட் பண்ணும். ஏன்னா நிறைய நம்ம அதான் வச்சிட்டு இருப்போம். அதனாலதான் முதல்ல எமோஷனல் பேக் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதான் இங்க கடைசி. அப்ப அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நமக்கு எகெயின்ஸ்டா, அதாவது ஆப்போசிட் பர்சனுக்கு எகெயின்ஸ்டா நம்மள பேசுறதுக்கு அடுத்து உருவாக்கிறோம். அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு பாருங்க, எழுந்திரிச்சோன்னா டெரரா தான் இருக்கும். இது உண்மையா பொய்யா யாரா இருந்தாலும் சொல்லலாம். உண்மைதான் சார். உண்மை சார். அதனால பெரிய லிஸ்ட் வந்திருக்கும் சார். அதுக்கப்புறமா காத்தால எழுந்தா அதேதான். அதனால அன்னைய பிரச்சனைய அன்னைக்கே முடிச்சிடணும். இதுதாங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான மேட்டர். அன்னைய பிரச்சனை அன்னைக்கே முடிச்சிட்டா பாதி பிரச்சனை சால்வ். ஒரு நாளைக்கு விட்டு தான் பிடிக்கலாமேன்னு விட்டுட்டா நம்மளுடைய ஆள் மனசு நம்மள அவங்களுக்கு எகெயின்ஸ்டா எந்த அளவுக்கு திருப்பணுமோ அந்த அளவுக்கு திருப்பணும். சோ இதான் கீ பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் டாக், பேசுங்க. ரெண்டாவது டி, டைம் ஃப்ரீ டாக். அதாவது நான் சொல்லிட்டேன், சார் சொன்னாரு வாங்க பேசுவோம், 5 நிமிஷம் தான் எனக்கு டைம், அதுக்குள்ள எனக்கு வேலை இருக்கு, அப்படியே போன்ல எனக்கு ஆபீஸ் வேலை இருக்குது, அந்த வேலை இருக்கு, அதுக்குள்ள வா பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு டைம் பவுண்ட் வைக்க வேண்டாம். அதெல்லாம் உடனே நடக்காது. இவர் போய் ஏமா அப்பதான் அது மேல ஏறி கோபுரத்துல உட்காருவாங்க. கரெக்டுங்களா? மறுபடியும் அங்க இருந்து வேதாளத்துக்கு கீழே கொண்டு வரதுக்குள்ள அந்த விக்ரமாதித்தனுக்கு தான் தெரியும் அது என்ன நடக்குன்றது. என்ன லெனின் இல்ல லெனின் ஜெயராஜ் ஜெயராஜ் சார். எஸ் சார். எஸ் தான் சார். எஸ். அதனால டைம், இந்த இடத்துல டைமை பத்தி கவலையே படாதீங்க, பொறுமை வேணும். சோ ரெண்டாவது டாக், டைம் ஃப்ரீ டாக், டைம் பவுண்ட் வேண்டாம். ஓகே. தேர்ட் டி, டென்ஷன் ஃப்ரீ டாக். நீங்க ஏற்கனவே அப்படியே ப்ரெஷர்ல உட்கார்ந்துட்டு தான் பேசாதீங்க. அதுக்குதான் டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் டீப் பிரீத்திங் சொன்னல. தண்ணி குடிங்க, நல்லா மூச்சை இழுத்து விடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசுங்க. சோ தேர்ட் டி, டென்ஷன் ஃப்ரீ டாக். ஓகே. ஃபோர்த் டி, தெரப்பி டாக். தெரப்பி டாக். வாட் இஸ் தெரப்பி? தெரப்பின்னு என்ன தெரியுமா? கியூர். உங்களோட பேச்சு அடுத்தவங்களுக்கு ஹீல் பண்ணணும். ஆனா அதை விட்டுட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சு அடுத்தவங்களுக்கு இன்னும் ஹர்ட் பண்ண, அதுதான் தெரப்பி டாக். நம்மளோட பேச்சின் மூலமாக அவங்களுக்கு ஏற்கனவே உருவான அந்த மனக்காயங்களை, மனப்புண்களை சரி பண்ணுவதற்கு மருந்து கொடுக்க வேண்டும். தெரப்பி டாக். அண்டர்லைன் தி பாயிண்ட். உங்களோட பேச்சு அங்க ஹீல் பண்ணணும். சரி, லாஸ்ட் டி, வெரி 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 இம்பார்ட்டன்ட், டச் அண்ட் டாக். தொட்டு பேசு. யார வேணாலும் வச்சுக்கோங்க, வைஃப் ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் வைஃப். நீங்க கைய புடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசுங்களேன், அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்களான்னு செக் பண்ணி பாருங்க. எவ்வளவு எமோஷன்ல இதுல இருந்தாலும் இம்மிடியட்டா டவுன் ஆயிடும். இதுதாங்க சைக்காலஜி. டச் அண்ட் டாக். நீங்க தொட்டு பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க, உட்காந்து பக்கத்துல உட்காந்து பேசுங்க, மடியில படுத்துட்டு பேசுங்க, எப்படியோ மொத்தத்தை பேசுங்க, தொட்டு பேசுங்க. ஃபைனல் டி, டச் அண்ட் டாக். பிரச்சனை இல்ல, டோட்டலாவே சால்வ், ஈஸியா பிரச்சனையை சால்வ் பண்ணி போலாம். முடியுமா முடியாது? இப்ப சொல்லுங்க ஜெயராஜ் சார், இது தெரிஞ்சுதான் நான் எத்தனையோ பிரச்சனையை சால்வ் பண்ணிருப்பேன். ரொம்ப லேட்டோ? சரி, இது பையன் கிட்ட நான் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இதுதான். இருங்க, இத பாருங்க, நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்க பேசும்போது
அம்மாக்கள் என்ன பண்றாங்க, கிச்சன்ல இருந்துக்குவாங்க, பிள்ளைங்க பெட்ரூம்ல படுத்துட்டு இருப்பாங்க, அங்க இருந்துட்டு கத்துவாங்க, ஏய் என்ன தூங்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏதோ எருமாட்டுக்கு பேசுற மாதிரி, நாய்க்கு பேசுற மாதிரி ரொம்ப இதா பேசுவாங்க. இதுங்க அப்பதான் இழுத்து இழுத்து போத்திட்டு இருப்போம், இல்லைன்னா வந்து 2 கத்து கத்திட்டு போவாங்க. ஓகே, தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களை எழுப்புறதுக்கு என்னங்க மெத்தட் யார் பயன்படுத்துறீங்க சொல்லுங்க, எப்படி எழுப்புறீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை நீங்க எழுப்பும் போது எப்படி எழுப்புறீங்க? தயவுசெய்து சொல்லுங்க சார். அது ஓகே சார் பக்கத்துல போய் உட்காந்துதான் சார், பக்கத்துல போய் உட்காந்து எதையான நல்ல விஷயத்த பேசி. இல்ல பக்கத்துல உட்காந்து அடுத்தது நீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த பேச வேண்டாம், தொடுங்க, தடவி கொடுங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே தடவி கொடுங்க, முத்தம் கொடுங்க அவங்கள. ஏன்னா அந்த டச் இருக்குல்ல, அது கம்யூனிகேஷன். நீங்க பேசவே வேண்டாம். ஏன்னா நம்ம பேசினாவே அவங்களுக்கு பிடிக்காது, அது தெரியும் உங்களுக்கு. லோட நம்ம பேச ஆரம்பிச்சுமா ரேடியோ பெட்டி தான். கரெக்ட் தான். அதனால தொடுங்க, தொட்டு தடவி அப்படியே நீங்க குடுக்குறீங்களா அந்த ஸ்பரிசம், அதோட இது எவ்வளவு எஃபெக்ட்ன்றது நீங்க வேணா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட இதுல இருந்தாலும் அம்மா சொன்னா அல்ல அப்பா சொன்னா அந்த பிள்ளைங்க கேட்பாங்க. அதுதான் உண்மை. எல்லாருமே ஏங்க என் பொண்ணு 24 வயசு, அவ காலையில இருந்தா அதுல போய் அப்படியே தடவணும், கொஞ்சணும், செல்லம் புச்சு அப்படின்னு இருக்கும், முடிஞ்சா தூக்கிட்டு போயிருக்கோம். பையனை தூக்க முடியாது, ஏன்னா எனக்கு தான் பெஸ்ட், அதனால அவன் பிரச்சனை. ஆனா ஒரு 8th 9th வரைக்கும் அப்படித்தான் கொடுத்து முதுகுல தூக்கிட்டு காலையில தூக்கிட்டு அவனை கொண்டுட்டு போய் அவங்க அம்மாட்ட நிறுத்துவேன். அவன் காலையில் எழுந்ததும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மான்னா. இப்ப காலேஜ் போயிட்டானா இப்ப தேவதையெல்லாம் வேறைய மாறி, அது வேற விஷயம். ஓகே, சோ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதுதான், டச் அண்ட் டாக். தட் இஸ் தி ஃபைனல் திங். ஏத்துக்கிறீங்களா? முற்றிலும் உண்மை சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே, இன்னைக்கு டாக்லயே வந்து அதுக்கு முன்னாடி அவங்க என்ன டிமாண்ட் வச்சு இல்ல எதுக்காக கோவப்பட்டாங்களோ அதை சமாதானப்படுத்துற மாதிரி நம்ம 2 வார்த்தை கொடுத்து, இல்லம்மா நீ அதை பாருல, அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் கண்டிப்பா, அது அப்படின்னு பேசணும்னாலே அவங்க இறங்கிடுவாங்க. இது பிராக்டிகல் நான் செய்யறது. ஆமா. ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேரண்டிங் இதோட நான் இருக்கிறேன். நிறைய இப்போ ஒரு பேட்சுக்கு விட்டுருக்கலாம், ஒரு பேட்சுக்கு வேற டாபிக் இருக்கலாம், ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கோம். அதனால அதான் நான் சொன்னேன், கோர் கண்டென்ட் ஒன்னாதான் இருக்கும். இப்போ டீப் பிரீத்திங்னா ஒன்னாதான் இருக்கும், வாட்டர்னா ஒன்னாதான் இருக்கும். இந்த டெக்னிக் வந்து எல்லாத்துக்குமே காமனா தான் இருக்கும். ஆனா அதை ப்ரெசென்ட் பண்ற விதங்கள் திடீர்னு அந்த இடத்துல சப்ளிமெண்ட்ரி அங்க கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் வெவ்வேறு இடத்துக்கு மாத்திட்டே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு அதனாலதான் சொன்னேன், இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ, இஃப் யூ ஹேவ் ஃப்ரீ டைம், feel free to continue. தாராளமா வாங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யாராவது பேமெண்ட் இதெல்லாம் பேசும்போது நான் அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன், வாட் எவர் யூ விஷ், ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி சிங்கிள் பிரைஸ். அதையும் சொல்லிட்டேன், கிளியரா சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப இந்த பேட்ச்லயே நிறைய பண்ணுது, நான் அதெல்லாம் யார்கிட்டயுமே எதிர்பார்க்கறது. விருப்பப்பட்டு ஒரு சிலர் சேர்த்து கொடுக்குறாங்களா, அதையும் வேண்டான்னு சொல்றது கிடையாது. நானும் அந்த அளவுக்கு ஆகிலாம் கிடையாது. கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, கொடுக்கணும்னாலும் கேட்கறது கிடையாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட், கண்டினியூ பண்ணுங்க. இன்னொன்னு, ஒவ்வொரு வாரம் சண்டேவும் 5 to 6 நான் இன்கேஸ் நான் ஜூம் லிங்க் மாத்தினா இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி மாத்தாத வரைக்கும் சேம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதனால எப்ப வேணாலும் வரலாம். பேரண்டிங் இன்னும் யாரை வேணாலும் இதுல உள்ள நுழைக்கலாம். ஓகே, சோ இன்னும் 2 days டைம் இருக்கு. வெனஸ்டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமுக்கு ஈச் ஒன் வில் கேட்ச் ஒன். கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தங்களை இதுக்கு நுழைக்கணும். திஸ் இஸ் யுவர் டியூட்டி. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஓகே, மை டாபிக் ஓவர். இப்போ வாங்க, நீங்க பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். குட் ஈவினிங் சார். நர்மதா. நர்மதா. எஸ் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன். எல்லாருக்கும் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச்ல என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண என்னோட ஸ்டூடெண்ட் எம்இ. என்னங்க இல்ல சார், உங்க ஸ்டூடெண்ட்னு சொல்றது ரொம்ப பெருமை.
எல்லாத்தையும் தாண்டி உங்க ஓகே ஸ்டூடெண்ட் சொல்றதுதான் பெருமை. உண்மையை சொல்லணும்னா சொல்லுங்க. ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் ஓகே திஸ் சொல்லுங்க. கிரேட் செஷன். ஒவ்வொருத்தரையுமே வந்து உங்க ஃபர்ஸ்ட் செஷன் அட்டென்ட் பண்ண அத்தனை பேருமே வந்து எப்பயாவது, அது முக்கியமா இந்த பேரண்டிங் கிடைக்காதான்னு ரொம்பவே ஏங்கியிருக்காங்க, ஏங்குவாங்க. அதுலயும் நான் ஒரு ஆளு. ஏன்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ணேன். உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் செட்ல மோர் தென் ஆர் கிளாஸஸ். ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணிட்டும் இருக்கு. ஸோ டுடேஸ் கிளாஸ் வாஸ் ஆல்சோ வெரி குட். சில பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், பட் நிறைய புது பாயிண்ட்ஸும் இன்னைக்கு நீங்க ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் வாஸ் வெரி கிரேட் டு ஹேவ். எங்களுக்கு இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன். இதை ஒட்டி எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், பிகாஸ் நீங்க வந்து ஏற்கனவே நான் அது அட்டென்ட் பண்ணிட்ட பிறகு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பத்தி தான் நான் இப்போ கேட்க விருப்பப்படுறேன். என்னன்னா, நீங்க சொல்றீங்க பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல ஏதோ ஒரு கோவம் இருக்கு யாரோ ஒரு சைடுக்கு. சரி நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க கிட்ட ஓகே என்னதான் பிரச்சனை, ஏன், எதனால அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் போதே அது இரிட்டேட்டிங் ஆகுறது அப்படின்னு ஒரு அதுக்கும் நீங்க சொன்னீங்க. பட் எனக்கு அது கேட்ச் பண்ண முடியல. என்னன்னா, அது நம்ம எவ்வளவுதான் போய் மெதுவா கேட்க ட்ரை பண்ணாலோ இல்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு என்னன்னு கேட்க ட்ரை பண்ணாலோ அது வந்து இட் இஸ் டேக்கிங் அ லாங் டைம். சோ அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இரிட்டேட் ஆகிறோம் திருப்பியும். என்னடா நம்ம இவ்வளவு தூரம் நம்ம கேட்க ட்ரை பண்றோமே, ஆனாலும் அது வந்து திருப்பியும் அது வந்து ஏன் வந்து அந்த நிமிஷம் கொஞ்சம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம கேட்கிற 10 வாட்டி கேட்டாலும் நம்ம கொஞ்சம் நிதானமா ஓகே நம்ம சைட்ல மிஸ்டேக் நம்ம யோசிச்சும் பாக்குறோம். ஓகே நம்ம இந்த ஒரு மேபி ஒரு இவ்வளவு நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், என்னென்ன பண்ணிருக்கோம், இது ஏதாவது இதாயிருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம சைட்ல பிரச்சனை இல்லைன்னு தோணாலும் அங்க என்னமோ நடந்திருக்கு. அது வந்து போய் கேட்கும் போது சரி பண்ணிக்கணும். லைக் மார்னிங்னே வச்சுக்கோங்க, ரைட் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வரைக்குமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத நம்ம இரிட்டேட் ஆயிடுறோம். சோ ஹவு டு ஹேண்டில் திஸ் சிச்சுவேஷன்? எஸ், இந்த இடத்துல நீங்க சொன்னீங்களா கேட்ச் பண்ண முடியல, ஓப்பனா சொல்றேன். அவங்க அவங்களுடைய இளம் வயதில் சந்திச்ச பல இஷ்யூஸ், அவங்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு பாதிப்பு, ஒரு ஈக்குன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அது அவங்களுடைய பர்சனாலிட்டி டிசார்டரா மாத்திருக்கு. இதுதான் இந்த மாதிரி வர ஒருத்தங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க எவ்வளவுதான் இறங்கி போனாலும் அவங்களை கன்சிடர் பண்ணாத, கொஞ்சம் கூட ஒரு பிளெக்சிபிலிட்டியே இல்லாத ஒருத்தங்க வராங்க அப்படின்னா, அது ஆணவருக்கா பெண்ணவருக்கா மாறி மாறி வருது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து பர்சனாலிட்டி டிசார்டர். இது ஓரளவுக்கு தவிர்க்க முடியும். எப்படின்னா, நம்மளே போகாத, அவங்க யாரு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இது ஒண்ணு. இது வந்து பேசிக்கா இருக்கிற அந்த டிசார்டரை சால்வ் பண்ண முடியும். ஆனா இன்னொன்னு இருக்கு, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இது என்ன பிரச்சனைனா, இது என்டையர்லி டிஃபரெண்ட். அவங்க அத்தனையுமே தாம் பக்கம் தப்பு இருக்கும், அத ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆப்போசிட் சைட்ல அப்படியே திணிப்பாங்க. எல்லாமே நீதான் பண்ணவாங்க. நமக்கு அதை கேட்கும் போது பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது அநியாயத்துக்கு நீ தப்பு பண்ணிட்டு என் மேல இவ்வளவு பழிய போடுறீங்க, நீதான் மனுஷனா அப்படின்னு யோசிக்க தோணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது யார் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த பாயிண்ட். பட் இது எல்லாருக்கும் வராது. ஆனா அப்படி யார் வருதோ அவங்களுக்கு மட்டும் இதை எடுத்துக்க. இது வந்து அடுத்த ஸ்டேஜ். இவங்கள கடவுளே வந்தாலும் சொல்ல முடியாது. முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றது? அக்செப்ட். இது இப்படித்தான், இதுதான் உண்மை, இது இப்படித்தான். இவங்க கிட்ட நாம என்ன பண்ணாலும் நல்ல பேர் எடுக்க முடியாது, 100% முடியாது. ஏன்னா எல்லா தப்பையும் தாம் பண்ணிட்டு அப்படியே அவங்க பக்கம் திருப்புற அந்த கேரக்டர் தான் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர். இது வந்து ஒரு சைக்கியாட்ரிக் கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஏன்னா நான் என்னுடைய ஹேண்ட்லிங்ல நான் பாக்குறதுல நிறைய பேருக்கு கவுன்சில் பண்றதுல இந்த கேரக்டர் நிறைய இப்ப எனக்கு வந்துட்டு இருக்கிறதுனால இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஓகே, இது ஒண்ணு. நீங்க சொன்னது வந்து பேசிக், அது சின்ன விஷயம் தான். அது வந்து எப்படின்னா, அவங்கள நீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம எது சொன்னாலுமே அங்க பிடிக்காத ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு யார் க்ளோஸ்? ஒரு பேச்சுக்கு ஒய்ஃப் கிட்ட அந்த மாதிரி பிரச்சனைக்குன்னா அந்த ஒய்ஃப் அவங்க அம்மா சொன்னாவோ அவங்க அப்பா சொன்னாவோ இல்ல அண்ணன் சொன்னாவோ கேட்பாங்களா? அவங்க மூலியமா அதை கன்வே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஈஸியா முடிஞ்சிடும், வேற வழி இல்லை.
ஏன்னா நம்ம புரிய வைக்கணும்னு நினைச்சோம். ஃபர்ஸ்ட் இது நம்ம தான் புரிய வைக்கணும், அதான் உண்மை. ஏன்னா இடையில 3வது ஆள அது ஈவன் சொந்தத்திலே இருந்தாலும் கொண்டு வரக்கூடாது, நம்ம தான் புரிய வைக்கணும். அடுத்த ஸ்டேஜ் நம்மளால முடியாதப்ப அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல அவங்க அம்மா அப்பா அண்ணன் அந்த இதுல இருக்கிறவங்கள வச்சு அந்த பிரச்சனைய 2வது ஸ்டெப்புக்கு முடிக்கலாம். அது முடியும். இது நீங்க கேட்டதுக்கு இதுதான் சொல்யூஷன். ஓகே, ரைட். ஓகே சார், தேங்க்யூ. ரைட், எனிபடி? பாருங்க, இவங்க ரொம்ப வேலிடா ரொம்ப ஆழமா வந்ததுனால இது மத்தவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் ஏற்கனவே 1 இயருக்கு முன்னால கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம இப்ப வராங்க அப்படின்னா அதுதான் இம்பாக்ட். அது மாதிரிதான் உங்களுக்கும் சொல்ல வரும். ஓகே, கமான் சொல்லுங்க, என்ன பேசுறீங்க? ஹலோ சார், குட் ஈவினிங். ஸ்ரீராதா அட்வொகேட் ஃப்ரம் திருப்பூர் சார். வாங்க நோட்டரி, சொல்லுங்க. ஹவ் ஆர் யூ சார்? எக்ஸலென்ட், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே சார், டேக் கேர் ஆஃப் டியூ டு கொரோனா 3rd wave. Very happy to see this class sir. Okay. Long gap I am not able to attend your class because I am so many work sir. You do you know? பரவாயில்ல, ஈவன் அந்த பிஸி ஷெட்யூல்ல வந்துட்டீங்க. Okay, ரொம்ப சந்தோஷம். Happy sir, happy to feel this class sir. I am so enjoying and learning sir. Thank you so much. Okay, right. Bye. Once again, thank you and take care sir. Take care you and your family. Okay ma'am. Right. Okay, welcome. Right. Okay, good. சார், சந்தோஷ் சுப்ரமணியம் படம் பாத்துருக்கீங்க சார்? ஆமா. அந்த இருந்தா அவங்க கூட எப்படி ஹேண்டில் பண்றது? நம்ம மேல ஓவர் பாசமா இருக்குது. அதுதான் பாசம்ங்கிற பேருல இது கருத்து திணிப்புன்ற அர்த்தம். அதுதான் தப்பு. நம்ம பாசம்ங்கிற பேர்ல திணிக்க வேண்டாம். லெட் தம் ஃப்ரீ. அவங்களுக்கு அறிவு இருக்கு, அவங்க அறிவை அவங்க பயன்படுத்த நீங்க உதவுங்க. அதை விட்டுட்டு உன் மேல நான் ரொம்ப பாசமா வச்சிருக்கிறேன்னு சொல்லி நான் உனக்கு தெரியும் எல்லாமே நான் தான் பண்ணுவேன்ட்டு நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவங்கள முட்டாளாக்க வேண்டாம் குழந்தைங்களை. அதனால அவங்க அறிவை அவங்க பயன்படுத்த அலோவ் பண்ணுங்க. பட்டு திருந்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். நீங்க கூட இருந்து வாட்ச் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க. ஓகே, டோன்ட் ஃபோர்ஸ் them to do anything. சார், இந்த பண்பு எனக்கு இப்போ வந்திருக்கு சார் இந்த கிளாஸ்க்கு அப்புறமா. ஓகே, இத வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இருக்க மாட்டேன். இப்ப அவங்க சொன்ன மாதிரிதான், ஐயோ நம்ம பிள்ளையாச்சே அப்படின்னு. இப்போ அது நெகட்டிவ் நான் கனெக்டேஷன். சொல்ல இப்ப அது சொன்னதுனால சொன்னேன். பட் இப்ப எனக்கு வந்து சரி ஓகே நடக்கும், பொறுமையா இருப்போம் அப்படின்ற ஒரு அமைதி வந்திருக்கு எனக்கு. இதுல நிஜமா எனக்கு இது ரொம்ப வந்திருக்கு. அத நான் ரொம்ப தேங்க் பண்ணணும் சார் உங்களுக்கு. ஓகே, தேங்க் யூ, வெரி குட். இது மத்தவங்களுக்கும் இல்ல சார். ஏன்னா அது காரணம் ஒரே பையன், இவனுக்கு எதுவும் தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும், ஏன்னா நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அமெரிக்கன் ரிட்டர்ன் இப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு பண்ண அது அவங்கள ஒரு ஸ்ப்ரிங்க எந்த அளவுக்கு அழுத்திட்டு விடுறீங்களோ அந்த அளவுக்கு இட் பவுன்ஸ் பேக். இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்களை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? இப்படி எந்த பேரண்ட் எல்லாம் அவங்கள அப்படியே அடைச்சி எதுவுமே தெரியாத வளர்க்குறாங்களோ ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப, காலேஜ் போறப்ப, வெளில போறப்ப அப்படியே ஆப்போசிட்டா போகும். ஸோ நீங்க ஒரு இதை எந்த பக்கம் ஊசல் சொல்லுவோம்ல, இழுத்து எவ்வளவு தூரம் இழுக்கிறீங்களோ விட்டுட்டீங்கன்னா அவ்வளவு தூரம் ஆப்போசிட் போகும். அப்போ நீங்க எந்த அளவுக்கு நல்லவனா வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கெட்டவனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால வளரும் போதே எல்லாம் அவங்க முடிவெடுக்கிற அளவுக்கு பொறுப்பை கொடுங்க. அதுல இருந்து தப்பு போகுதா, அந்த தப்புல இருந்து பாடம் கத்து வருவாங்க, கண்டிப்பா வர முடியும். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட், கரெக்ட் சார். அது மட்டும் இல்லாம அப்படியே ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் பண்ணுன்ற ஒரு எண்ணமும் ஜாஸ்தி, எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் இப்போ வந்து சரி நடக்கும், பொறுமையா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே சார், சிவகுமார் ரொம்ப ஹாப்பி சார். நீங்க சொல்லி கொடுத்து இதெல்லாம் நிறைய 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 இடத்துல யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது நடந்த பிறகு இந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் வருது பாருங்க, டபுள் பூஸ்ட் ஆகுது இதுல.
கண்டிப்பா எங்கெங்க நான் என்னென்ன அதனால தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்றப்போ ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு சார். இந்த 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 சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல் சார் எல்லாருக்குமே இது. உங்களுக்கு ஒரு அதுதான் தேங்க்ஸ் சார். ஒன் வே டிராபிக் நான் தான் பேசுவேன் நீங்க தான் கேட்கணும்னு இருக்காத. அதை கடைசியா கொண்டு வந்து கொஸ்டினர்ஸ் ஏன்னா உங்களோட தேவைகள் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுதான் நம்ம இதோட நோக்கம். இது வரைக்கும் அப்படிதான் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நமக்கு என்ன தேவைன்றது நமக்கே தெரியாம இருந்திருக்கும். அதுவும் இதுல வந்து ரைஸ் ஆகுது. அது ஒரு சப்ளிமெண்டரி இதுல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் கேள்விகள் குறைந்து விட்டது. எண்ட் பண்ணிக்கலாமா? எனிபடி ஃபைனல் டச் யாராவது கொடுக்குறீங்களா? ஃபைனல் டச் ஐடி செம்ம ஓகே சார் சூப்பர். ஒன் வேர்ட் ஆன்சர். ஓகே ரைட் சார் தன்வந்தங்க அம்மா பேசுறேங்க சார். வாங்க திருப்பூர்ல இருந்து. கமான். ஆமாங்க சார். அத பாத்தீங்கன்னா அந்த எப்படின்னா பேரண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த நிறைய விஷயங்கள் பர்சனல் ரிலேட்டடா இருந்தாலும் அது வந்து ஒரு மைண்ட் டச்சிங்கா ரொம்ப கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க சார். நான் நினைச்ச மாதிரி நான் வந்து ஓப்பனா பேச முடியல. பட் லிசன் பண்ணும்போது தான் தெரியுது இதெல்லாம் நடக்குது. இதுக்கு வந்து இப்படி சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கறத வந்து நீங்க கரெக்டா புரிய வச்சுட்டீங்க சார். தெரியாம நான் எனக்குள்ளேயே மனசுக்குள்ள வச்சு ஒரு குமரிட்டு இருந்த போது அது ஒரு நல்ல சொல்யூஷன் இப்படியும் இருக்குது அப்படிங்கிறது. தேங்க்யூ சார். ரொம்ப இனிமேல் வந்து அதை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இது கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். உண்மையிலேயே கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க சொன்ன ஏற்கனவே மகிழ்வித்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதுல இருந்து பெற இன்பம் இருக்குல்ல. இதை நான் என்ன சொல்ல வரேன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதுல இருக்காரு யூஎஸ்ல. அவர் அன்னைக்கு பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னா இந்த கோவிட் இப்ப எனக்கு வந்துட்டு போச்சுல. இப்போ ஜஸ்ட் எல்லாரும் அவருக்கும் வந்துச்சு. அவரு 15 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 days இருந்தேன். அதுவும் அவருக்கு தெரியும். ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் அவருக்கு அந்த 10 days போனே அட்டென்ட் பண்ணல. அந்த அளவுக்கு ரொம்ப சிவியரா இருந்தாரு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே பேசிட்டு தான் இருக்கிறேன். எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. 2 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே இதாயிடுச்சு. அப்பதான் அவரு முடிச்சதுக்கு அப்புறம் 1 week கழிச்சு சொன்னாரு, உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி ஃபீல்டு ரொம்ப ஹைல இருக்கு. நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வச்சிருக்கீங்க. அதுதான் உங்களையே இந்த அளவுக்கு இம்யூனிட்டியை அதிகப்படுத்திருக்கு காப்பாத்திருக்கு. ரொம்ப நல்லது அப்படின்னாரு. I believe this. So எதை சொல்ல வரோம்னா எனர்ஜி ஃபீல்டு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய நம்ம அக்யூமுலேட் பண்ணோம்னா இப்ப என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல நான் அதை அதிகமா வச்சிருக்கிறதுனால வெளியில இருந்து வர்ற அந்த துஷ்டர் அந்த இதை அது ஈஸியா ஹேண்டில் பண்ணுது என்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது செய்யுங்க. செஞ்சுட்டே இருங்க. நல்லதே நடக்கும். சோ நிறைய பேர் கேட்டீங்க ஜேம்ஸ் சாமி அவரோட இது ஏன்னா நானும் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வரல. ஸ்டில் வெயிட்டிங். அது வந்த உடனே உங்களுக்கு நான் குரூப்ல எல்லாத்துக்கும் சேர்த்து அவரோட இதை போறேன். பட் 100% அவர் நல்லாவே ரெக்கவர் ஆகி வருவார். அதுல ஒரு சிறு இது கூட கிடையாது. அந்த சர்ஜரி முடிஞ்சு அந்த டயர்னஸ் முடிஞ்சு அவர் வரத்துக்கு அந்த டைமிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சோடனே உங்க எல்லாருக்குமே அவரோட இது வரும். வாழ்க்கை வளமுறை. ஓகே. என் பண்ணிக்கலாமா? தேங்க்ஸ் சார். வாழ்க வளமுடன்.